யாரு? என் வீட்ல குடுத்தனம் இருக்காளே அவளா? அவ பேரு சத்யா. அவங்க அப்பாக்கு ஸ்ட்ரோக் வந்து கையும் காலும் இழுத்துக்குச்சு. மொத்த வீட்டையும் அவ தான் பாத்துக்கிறா. அவங்க அப்பாவ கூட அவ தான் பாத்துக்கிறா. இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்கும்போது பேசாம என் பையனுக்கு இந்த பொண்ணே கேட்டுடலாமே. ஏனே போயும் போயும் காலை கொண்டு போய் கிணத்துல விடுறதுக்கு பாக்குற? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுனே. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்பயே அவன் புருஷன் வீட்டுல இல்லாம இங்க இருக்காங்க. ம் அது யாருக்கு தெரியும்? கல்யாணம்லாம் என்னமோ தடபுடலா தான் பண்ணாங்க. ஆனா இவ அங்க என்ன பண்ணாலோ தெரியல. இப்படி வாழ வட்டியா வந்து வீட்ல வந்திருக்கா. இவ இப்படி வீட்டோட வந்ததை பார்த்துதான் அவங்க அப்பாக்கு ஸ்ட்ரோக் வந்து கையும் காலம் இழுத்துன்னு படுத்துன்னு இருக்காரு. என்னம்மா சொல்ற? நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணு அந்த வீட்டை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போலயே. இப்படிதான் அப்பனும் பொண்ணும் ஊரெல்லாம் சொல்லிட்டு திரியுதுங்க. யாருக்கு தெரியும் இவ அவங்க வீட்டை பாடாப்படுத்தினாலோ இல்ல அவங்க இவளை பாடாப்படுத்துறாங்களோன்னு. நீ என்னமோ இப்படி சொல்ற, ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க நல்லா தானே சொல்றாங்க. ஏனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என் வீட்டுல குடுத்துன்னு இருக்கிறவங்கள பத்தி என்னென்ன தெரியும்? அவங்கள பத்தி என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். எனக்கு 2 மாசமா வீட்டு வாடகையே தரல. என்னன்னு கேட்க போனா எப்ப பாரு குடும்ப கஷ்டம் குடும்ப கஷ்டம்னு பஞ்சப்பாட்டு பாடுறா. நானும் என் இறக்க குணத்துக்கு இவங்கள பாவம் பார்த்து விட்டுன்னு தான் இருந்தேன். அப்புறம் தானே தெரிஞ்சது இதுங்க ரெண்டும் பண்றதெல்லாம் என்னை ஏமாத்த பண்ற டிராமாக்குன்னு. ஐயோ, இது நமக்கு சரிப்பட்டு வராதுமா. நானே ஒத்த பையில வச்சிருக்கேன். நான் வேற எங்கேயாச்சும் பாத்துக்கிறேன். புரிஞ்சுக்கினா சரி.